அது விஜய் வந்து வெட்ட போகிறார். ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறாரு. எல்லா தலைவர்கள் வீட்டுக்கும் போயிருக்கார். ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறதுக்கு விஜயுடைய பெருந்தன்மை. ஆனால் ஸ்டாலின் ஒருத்தர் அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, போனாலுமே பின்னாடி இதுக்கு முதுகில் குத்துவாங்க, கெட்ட வேலை பண்ணுவாங்க, ஆட்சியை கவுக்கிறதுக்கு வேலை பண்ணுவாங்க. அந்த கூட்டமே அப்படி கூட்டம். அப்படியே ஸ்டாலினை பார்த்தாரு, அப்படியே இது சொல்லிவிட்டு வாழ்த்து பெற்றுட்டு வந்தார். ஸ்டாலின் அறிக்கை விட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்த்துக்களை சொன்னேன், சில அறிவுரைகளையும் சொன்னேன், புத்திமதிகளையும் சொன்னேன்னாரு. என்ன புத்திமதி சொன்னாருன்னு தெரியலை. ஏன்னா இவர் புத்திமதி சொன்னாருன்னா உள்ள ஆளுங்களையும் கெடுத்து விட்டுருவார். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? புத்திமதி நான் சொல்கிறத கேளு, இங்கே கொள்ளையடித்து இங்கே சொத்து சேர்க்காத, துபாயில் அதுக்கு வழி இருக்குது, துபாயில் போய் கம்பெனி ஆரம்பிச்சிடு. நான் அப்படி தான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். நோபல் ஸ்டீல் ப்ரைவேட் லிமிட்டட்னு துபாயில் ஆரம்பிச்சிருக்கேன். என் பையன் உதயநிதியை இயக்குனராக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உதயநிதி துணை முதலமைச்சரானோன்னா அன்பில் மகேஷை இயக்குனராக போட்டிருக்கேன். அந்த ஸ்டீல் கம்பெனின்னு வச்சுருக்கேன். நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து நானே 1000 கோடிக்கு அந்த கம்பெனிக்கு, என் பையன் கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன். இப்போ கோடிக்கணக்கில் இங்கே வந்து இப்போ வியாபாரம் நடக்குது. அப்படி நீ அது மாதிரி கம்பெனி ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருப்பார். டாஸ்மாகில் 10 ரூபா வையே, செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு மந்திரி வச்சிரு, டெய்லி உனக்கு வந்து கமிஷன் வரும், கடைக்கு 60,000 ரூபா வாங்கு, இதெல்லாம் சொல்லியிருப்பார். கள்ளச்சாராயத்தை டாஸ்மாகில் கலை சொல்லியிருப்பார். கட்சிக்காரனை வந்து உற்பத்தி சாலை வைக்க சொல்லு, அதுலேருந்து உனக்கு ஒரு கமிஷன் வாங்கிக்க, இந்த மாதிரி அறிவுரையைத்தான் சொல்லி இருப்பார். அதனால் விஜய்க்கு சொல்கிறேன், அவர் என்ன புத்திமதி சொன்னாருன்னு தெரியல. அவங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்கிற அளவுக்கு இது கிடையாது. அதனால் மோசமான புத்திமதி சொல்லியிருந்தால் அதெல்லாம் மறந்து விடுங்கள். அதனால் ஏதோ நீங்கள் பெருந்தன்மையாக இவரை போய் பார்த்துருக்கீங்க, இவரை எல்லா பேரையும் பார்த்துருக்கேன். வைகோ வீட்டுக்கு போனார். வைகோ என்ன சொல்லிவிட்டார், மகன் துரை வைகோவை கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணார், இவர் தான் என் மகன். அவர் என்ன பண்ணியிருக்கார், விஜய்கிட்ட, சார் எங்கள் வீட்டு வேலைக்காரியை உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வேலைக்காரியை இது பண்ணி வேலைக்காரியோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அவங்க ரொம்ப குளிர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா ஸ்டாலினுக்கு ஒரு 59 இருக்குது, அவங்களுக்கு பாவம் 2 தானே இருக்குது. 2 இருக்கிற நம்மகிட்டே வந்துட்டாங்களே, வாழ்த்துப்பட்டுட்டாரு அப்படின்ட்டு பெருமையாக சொல்கிறேன். அண்ணாதுரை காலத்தில் தான் இது நடந்தது அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் சிஎம் ஆனோன்னா கருணாநிதியை போய் பார்க்கல, ஏன்னா கவுத்துனது பூரா அவர் தானே, அதனால் போய் பார்க்கல. அதே மாதிரி ஜெயலலிதா சிஎம் ஆனோன்னா கருணாநிதியை போய் பார்க்கல. ஸ்டாலின் சிஎம் ஆனோடனே எடப்பாடியை போய் பார்க்கல. ஆனால் இவர் வந்து பார்த்தாருன்னா அப்போ அண்ணாதுரை பார்த்தாராம். அண்ணாதுரை வந்து ஏன் பார்த்தாருன்னா, அப்போல்லாம் யோகியர்கள், இப்போ மாதிரி இது கொள்ளையடித்தவங்க இல்லை. காமராஜரை போய் பார்த்தார், ராஜாஜியை போய் பார்த்தார். அப்புறம் இந்த ஜென்ம வரையும் போய் பார்த்துட்டார் இந்த ராமசாமியும். ஏன்னா ராமசாமிக்கு அவங்களுக்கு தானே சண்டை. ராமசாமி இவங்களை பற்றி ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசினவர், அண்ணாதுரையை பற்றியெல்லாம். அதனால் அவங்கள பார்த்தார். ஸோ அப்போ பார்த்த தலைவர்கள் நல்ல தலைவர்கள். இப்போ பார்க்குற தலைவர்கள் எப்படி இருக்காங்க, எல்லாம் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தார். இருந்தாலும் அவங்களையும் போய் பார்த்துட்டார். முக்கியமான தலைவர்கள்னு சொல்லி 3-4 பேரை போய் பார்த்துட்டார். அன்புமணியை போய் பார்த்துட்டார். எனக்கு என்னென்னா, இவ்வளோ பேரோட நிறுத்திட்டார். நான் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக தலைவரையும் பார்த்துருங்க, எடப்பாடியும் பார்த்துருங்க. அவங்களும் அதிமுக தலைவர் இல்லை, இவர் வந்து பாஜக தலைவர் இல்லை. நான் என்டிஏ இவங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்துட்டீங்க அன்புமணியை. அப்போ நீங்கள் பாஜக தலைவர்கள், அதிமுக தலைவர்கள் எல்லாத்தையும் வித்தியாசம் இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் பார்த்து விடுங்கள். அப்போ தான் வந்துக்கிட்டு யாரும் வந்து குறை சொல்ல முடியாது அப்படிங்கிறது. விஜய் பதவியேற்பிலிருந்து விஜய் வந்து ஒவ்வொரு தலைவர்களை பார்த்தது வரை. ஸ்டாலினை போய் பார்த்துட்டீங்க, ஸ்டாலின் ரொம்ப குஷியாக இருப்பார். செந்தில் பாலாஜிக்கு ஃபோன் பண்ணியிருப்பார், கவலைப்படாத, கரூரில் ஒன்று பிடிச்சி உள்ளே விடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தைய, இப்போ பண்ண மாட்டார், என்னையே வந்து பார்த்துட்டார், ஏதாச்சும் ஒன்றுனா நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், செந்தில் பாலாஜியை போடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. மந்திரிகிட்டெல்லாம் சொல்லியிருப்பார், கேஎன்ஆர்கிட்ட, கவலைப்படாதங்க, கேஎன்ஆர் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, இந்த இடி வழக்கில் நம்மளை வந்து பார்த்துட்டு போயிட்டாரு, நான் ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு அங்கே சொல்லியிருப்பார். மந்திரியை பூரா இப்போ கொஞ்சம் தெம்பாக உட்காந்துருப்பான். ஆஹா, நம்ம தலைவர் வந்து பார்த்துட்டாரு, ஒன்றும் பண்ண மாட்டார். அதனால் விஜய்க்கு சொல்கிறேன், பார்த்ததோடு நிறுத்திடுங்க, எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போடுறதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. எனக்கு தேவை இவங்க கொள்ளையடித்து அத்தனை பணத்தையும் மீட்டு அரசு கஜானால சேர்க்கணும்.
10 லட்சம் கோடியும் இவங்க சொத்துக்களை இது பண்ணி தான் நீங்கள் வந்து அடைக்கணும். அதில் வந்து எந்த வித பாரபட்சமும் காட்டக்கூடாது. பதவியேற்றார் விஜய், எல்லாம் வந்து அப்படியே கும்பிட்டுட்டு போனாங்க, வணக்கம் தெரிவித்தாங்க. இவங்க கூட போனாங்க, பிரேமலதா அவர் எந்திரிச்சு வணக்கம் தெரிவித்தார் பிரேமலதா. அதோட சூட்டாக ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டு வெளியில் வந்து அறிக்கை விட்டாங்க, விஜய்க்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. ஏன்னா எந்திரிச்சு கும்பிட்டார்ல, அதனால். அப்போ லாலிபப்புனார். அதுக்கப்புறம் வந்து விஜய் எங்கள் வீட்டு பிள்ளைன்னாரு. வெளியில் வந்து ஆதரவை கொடுக்க மாட்டோம். உங்கள் ஆதரவு யார் கேட்டால் ஒரு எம்எல்ஏ. நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும்னா 1008 கண்டிஷன் இருக்குது. ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், இப்படிலாம் கேட்பீங்க. அதனால உங்கள் ஆதரவை கேட்கல, அதனால் அவங்க வந்து ஆதரவை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வேறு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை பற்றி யாரும் கவலைப்படலை. எல்லோரும் பதவியேற்பு முடிஞ்ச உடனே கும்பிட்டுட்டு போனாங்க விஜயை. கும்பிடாதவங்க 2 பேர் தான். ஒன்று செந்தில் பாலாஜி, அவரையும் கும்பிடலன்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுக்கும். இவர் வந்த கூட்டத்தில் தானே நம்ம கலாட்டா பண்ணி 41 பேரை காலி பண்ணோம். எப்படி போய் நம்ம இது இல்லாமல் கும்பிடுறது? மனசு ரொம்ப இடிக்குது அப்படின்னு அவர் கும்பிடவே இல்லை. இன்னொரு கும்பிடாத ஆள் வந்து உதயநிதி, அவரையும் கும்பிடலன்னா ஜனநாயகன் படத்துக்கு நம்ம தானே கெடுத்தோம். நேரம் ரிலீஸ் ஆகிருக்குமே, நம்ம தானே கெடுத்து இதெல்லாம் வந்து வெளியில் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தணும். எந்த மூஞ்சியோடு போய் கும்பிடுறதுன்னு அவர் வந்து கும்பிடல. எப்போவும் போல் இன்றைக்கி டிஷர்ட்டு நம்ம உதயநிதி. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் தான் எதிர்கட்சி தலைவராம். படு கேவலம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு நாள் கட்சியில் இருந்த சீனியர் KN உதவி தலைவராம், இவர் தலைவராம். இவர்கிட்ட கேட்டிருக்காங்க KN அவருக்கு நெருங்கியவங்க, என்ன தலைவா அந்த ஆளை போயிட்டு தலைவர் நீ உதவி தலைவர்னு இடையே சும்மா எஃப்ஐஆர் போட போகிறாங்க இதில். இப்போ தான் தலைவர் வந்து விஜய் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. தலைவரை வச்சு அந்த எஃப்ஐஆர்லேருந்து தப்பணும். என்ன பதவி கொடுக்குறானோ வாங்கிக்க. அதனால் துணைத் தலைவர் என்ன மாணவருக்கு ரோஷன்லாம் தொடச்சி போட்டுடணும். திமுகவுக்கு வந்துட்டா இன்ப நிதியை தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஆக்கணும் கூட இன்னும் துணைத் தலைவராக போட்டால் நான் கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா எப்போது போயிடுச்சு நமக்கு திமுகவுக்கு வந்ததுலேருந்து மானம் வெக்கம் ரோஷம் சூடு சொரணை எல்லாம் போயிடுச்சு. அதனால் அவரே தலைவராக இருக்கட்டும். அது என்னை விட உங்களை விட என்ன தலைவாக 20 வயசு இளையவராச்சு. எத்தனை வயசுனா என்ன, சம்பாதிக்கிறோம்ல விடுன்ட்டாங்க. அடுத்தது கொரோடாவா வந்து கொரோடா ஏவா வேலுவை போட்டாங்க. அவர்கிட்டையும் கேட்டாங்க, என்ன சார் அவருக்கு நான் அப்போ இருக்கும்போதே வாழும் பெரியார்னு சொன்னோம்ப்பா. நம்ம இவரை இந்த உதயநிதியை வாழும் பெரியார்னெல்லாம் வாழ்த்திருக்கேன். இந்த மானம் கட்டதெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம அதெல்லாம் தொடச்சி போட்டுடணும். கொரோட கொடுத்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பதவி ஏற்கிறாரு. அந்த நாடாளுமன்றத்தை நாரடித்தாங்க. நாடாளுமன்றத்தில் பதவி ஏற்கும்போது எம்பிக்கெல்லாம் உதயநிதி வாழ்கன்னு வந்து பதவி ஏற்றாங்க. அதில் தயாநிதி மாறனும் போய் உதயநிதி வாழ்கன்னாரு. பாராளுமன்றத்தில் இந்திக்காரங்க பூரா என்னையா பதவி ஏற்கணும்னா அரசியல் சட்டத்தில் எப்படி பதவி ஏற்கணும்னு கொடுத்துருக்காயா, அதை இல்லை படிக்கணும். இவங்க வந்து யாரோ வாழ்கங்கிறாயா, யார் அவங்கன்னு கேட்ட உடனே இவங்கெல்லாம் திமுகன்னு ஒரு கட்சியை சேர்ந்தவங்கப்பா, இவெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கான், நாசமாக போட்டுக்கிட்டேன். இவனுக்கு எப்படியா ஓட்டு போடுறாங்க? அவன் எங்கேயா ஓட்டு போடுறான்? இவன் 4000 5000 கொடுத்துட்டு ஓட்டு போட வைக்கிறான். அவன் ஓட்டு போடலைன்னாலும் கள்ள ஓட்டை போட்டுடுறான். இப்போ சாரில் எடுத்ததுக்கப்புறம் தான் தோத்தாங்க, இல்லைன்னா இந்த தடவையும் ஜெயிச்சிருப்பான். அதனால் பழக்க தோஷம். பதவி ஏற்கும் போதெல்லாம் கருணாநிதி வாழ்கம்மா, ஸ்டாலின் வாழ்கம்மா, இப்போ உதயநிதி வாழ்கங்கிறான். அதனால் இங்கே வந்து சட்டசபையும் குடிச்சோராக்கிட்டாங்க. பாருங்கள் அவன் எப்படி பதவி ஏற்கிறாங்க. சனாதன எதிர்ப்பு போராளி சமூக நீதி காவலர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு என்றைக்கும் போராடும், தமிழ்நாடு என்றைக்கும் வெல்லும். புதுசாக வந்த சபாநாயகர்களுக்கு சொல்கிறேன், இந்த உதயநிதி வாழ்கை எழுதுனதை சபை குறிப்பிலேருந்து நீக்கிடுங்க, அதில் வைக்கக்கூடாது.